விழுப்புரத்தில் பிரபல ரவுடி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜாமீனில் வெளியே வந்தவரை 10 பேர் கும்பல் திட்டமிட்டு தீர்த்து கட்டியதன் பின்னணி என்ன? விழுப்புரம் மாவட்டம் சின்ன கோட்டக்குப்பம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் அப்பு என்கிற ஜவஹர். 22 வயதான இவர் மீது 3 கொலை மற்றும் அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த 2025 அக்டோபர் மாதம் புதுச்சேரியில் முத்தியால்பேட்டையில் உள்ள பேக்கரி கடையை உடைத்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். அப்போது போலீசாரிடமிருந்து தப்பியோட முயற்சித்ததில் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இந்த வழக்கில் கடந்த 1 மாதத்திற்கு முன்புதான் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். புதன்கிழமை இரவில் சின்ன கோட்டக்குப்பத்தில் உள்ள கறிக்கடை சந்து அமைதி நகர் பகுதியில் பாலகணேஷ், சின்னப்பிள்ளை ஆகியோருடன் சேர்ந்து ஜவஹர் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்தார். அங்கு திடீரென இருசக்கர வாகனத்தில் 10க்கும் மேற்பட்டோர் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்து இறங்கியுள்ளனர். அதை கண்டதும் ஜவஹர் சுதாரிப்பதற்குள் அந்த கும்பல் சுற்றி வளைத்துள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அவர்கள் ஜவஹரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதில் கழுத்து, தலை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டுப்பட்ட ஜவஹர் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் காவல் துணை கண்காணிப்பாளர் ரூபன் குமார், ஆய்வாளர் விஸ்வநாதன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தனர். பின்னர் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் நடந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் ஜவஹருக்கும் கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஒரு கும்பலுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது தெரிய வந்தது. இதில் இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கும்பல் ஜவஹர் மீது ஆத்திரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த முன்விரோதம் காரணமாக அவர் திட்டமிட்டு தீர்த்து கட்டப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் ஜவஹர் மீது 3 கொலை உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் வேறு யாரேனும் சமயம் பார்த்து வஞ்சம் தீர்த்துள்ளனரா என்ற கோணத்திலும் போலீசார் தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய குற்றவாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த பிரபல ரவுடியை 10 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் கோட்டக்குப்பம் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.